ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 8/4/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன கேட்டகரிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி, டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற ரோலுக்கான வேகன்சியும் 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 29,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் மொத்தம் 1092 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியாக 19,900 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,052 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தம் 9,144 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கண்ணாடியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி இல்லை போடாமல் இருந்தாலும் சரி அவங்க கேட்டிருக்க அந்த ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் ஆஃப் நேபாள் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை, இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PWBD கேட்டகரிஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் நடக்கும்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஃபுல்லாக கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களாம் நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபுல்லாகும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த 2 கேட்டகரி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees-உம், அதாவது SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், EBC, காஷன் டு கேண்டிடேட்ஸ், EBC should not be confused with OBC or EWS-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 rupees-உம் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில் இல்லாத மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த RRBயோட வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஸோ அது வந்து அவங்க அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.